சார் இப்போ நீங்க 19 நாட்டிக்கல் மைல் சீக்குள்ள இருக்கீங்க சார். இன்னும் 50 டிகிரி நார்த் ஈஸ்ட். சரி, அதெல்லாம் ஓகே. எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நாங்க கரெக்டா பிரானா ஜோனுக்கு வந்துட்டோமா? ஏய் பங்கஜ், இதெல்லாம் காமன்ரா. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை சுத்தி ஏதாவது பிரானா மீன் இருக்கா? ஏன்னா நாங்க கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். ஆமா சார், இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் ஃபுல்லாவுமே பிரானா மீன் இருக்கு சார். சார், இந்த இடம் பூரா சார், அதாவது பிரானா மீன் இருக்கா சார்? சார், இங்க சுறா மீன் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. ஓ, அங்க பாருங்க, ஒரு போட் ஒன்று தெரியுது பாருங்க. சார், ஒருவேளை அந்த போட்டு நம்மளெல்லாம் ஃபாலோ பண்ணுதா? அப்படிலாம் இருக்காதியா, சும்மா மீன் பிடிக்க வந்திருப்பாங்க. இவ்வளோ பெரிய கடல்ல ஒரு போட்டு தான் இருக்குமா? சரி ஸ்ரேயா, நீங்க ரெடியா இருங்க. என்ன? எஸ் சார். என்னடா நிக்கில, இந்த பிரானா மீன் கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட்லாம் தேவையா? அந்த பிரானா மீன் தான் ஒத்துக்குமா நான் தான் உன்னை சாப்பிட்டேன்ட்டு? அது அப்படி இல்லை பங்கஜ். நான் எதை பற்றி யோசிக்கிறேன்னா, இங்கே வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். டேய் காமெடி பீஸே, பயப்படாதடா. சார், ஒருவேளை நம்மள பிரானா மீன் அட்டாக் பண்ணிடுச்சுன்னா? அட்டாக் பண்ணுச்சுன்னா ஷார்க்கு நல்ல சாப்பாடு இன்னைக்கு நீ தான். அதுவும் உன்னை பார்த்தா சுறாக்கு நாக்கில் எச்சி வரும்டா. உன்னை பார்த்து கண்டிப்பாக விளையாடாது. நீ அதை நோண்டாம விட்டனா தப்பிச்ச. ஐயோ. ஆமா சார், நான் கூட நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். கடல்ல இருந்து ஷார்க் வெளியில வந்து அட்டாக் பண்ணி மனுஷங்களை சாப்பிட்றோன்னு. அட ஆமா சார், போன வாரம் அங்க ஒரு கார்டு இருந்தான். அவன் அந்த பிரானா மீன் வந்து அப்படியே சாப்பிட்டுடுச்சான் சார். டைம் ஆச்சு, கதை பேச நேரம் இல்லை பங்கஜ். அந்த மெரைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சுறா மீன் எப்பவுமே தண்ணிக்கு மேலே வந்து மனுஷங்களை அட்டாக் பண்ணாது. ரெடியாம்மா? எவ்வா, சுறா மீன்கள்லாம் இருக்குதா? பார்த்து பத்திரம். ஐயோ கடவுளே, அபிஜித் சார், ஸ்ரேயா, சார், ஸ்ரேயா, பிரானா மீன் நிக்கிறாங்க பாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க சார், பிரானா. டேய் வாய மூடுறா, அது இங்க வரல, அங்க போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல, அது இங்க தான் கீழ வருது. அபிஜித் சார், ஸ்ரேயா. டேய் வாய மூடுடா, அது இங்க வரல.
ஸ்ரேயா 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 அபிஜித் சார் ஸ்ரேயா ஆமா அந்த மூணாவது ஆள் யாரு? அது அபிஜித் சார் இல்லைல்ல? அபிஜித் சார் அவர்தான். அபிஜித் சார் அபிஜித் சார் போட்டு திரும்ப. இங்க வாங்க சீக்கிரம் போட்டு அந்த பக்கம் திரும்ப. சீக்கிரம் சீக்கிரம் அந்த பக்கம் போ. சீக்கிரம் போ சார். அமல் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம். சார் இத பிடி. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க. ஸ்ரேயா உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? சார் எனக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ரேயா சார் ஸ்ரேயா சார் சார் பார்த்தேன். சார் நான் உங்ககிட்ட சொன்னல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாதீங்கன்ட்டு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தோன்னா அந்த பிரானா மீன் அட்டாக் பண்ணிருக்கோம். இல்ல பங்கஜ், ஷார்க்லாம் என் மேல அட்டாக் பண்ணல சார். நான் ஷார்க்கை பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஷார்க் அதுவா போய் அட்டாக் பண்ணாது. அது புது விஷயமா ஏதாவது பார்த்தா அது என்னன்னு வந்து பார்க்கும், அவ்வளவுதான். அது நம்மளுக்கு நல்லது செய்தா கெட்ட செய்தான்னு பார்க்கும், அவ்வளவுதான். இருந்தாலும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. ஒருவேளை பிரானா நீங்க இவங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா இவங்களை கடிச்சிருக்கோன்னு சொல்றீங்களா? இல்ல, பிரானா அவங்கள அட்டாக் பண்ணிருக்காது. இவங்க தான் அதை பார்த்து பயந்துருப்பாங்க. இவங்க பயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் திரும்பி வர ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள துரத்திட்டு வரும். ஏன்னா அது நினைக்கும் நம்மள அவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு. அது தன்னை காப்பாத்திக்க நம்மள அட்டாக் பண்ணும். எஸ்கேப் ஆயிட்டமா? அப்படின்னா பிரானாவை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்குல்ல? சார், நான் கொஞ்ச நாளா மெரைன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் இது என்னோட அசிஸ்டன்ட் மாயன். ஹாய் சார். ஹலோ சார், நாங்க கொஞ்ச நாளா கடல் நீர்ல இருக்க உயிரினங்களை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க? நாங்க எல்லாருமே போலீஸ் சிஐடிஸ். ஒரு கேஸுக்காக நாங்க இந்த ஷார்க் எல்லாம் பத்தி டீடைல் ரிசர்ச் எடுத்துட்டு இருக்கோம். சிஐடி ஷார்க் மேல ரிசர்ச்சா? எனக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலா ஒரு 3-4 days பிஃபோர் 2 பேர் இறந்துட்டாங்க. டெட் பாடிஸ் பார்க்கும்போது ஷார்க் அட்டாக் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா என்னமோ ஷார்க் மனுஷங்களை அட்டாக் பண்ணாதுன்னு தோணுச்சு. ஆனா சார், உங்களுக்கு ஏன் அப்படி தோணுச்சு? இங்க பாருங்க, இந்த கேள்வியை கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா பொதுவா பிரானாஸை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் கேட்டேன். இல்ல அப்படி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 3 நாளைக்கு முன்னாடி ஒரு டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சது. அங்க பாரு, அந்த மீன் பிடிக்கிறவங்கள முழுகிறாங்க. நான் போயிட்டு அவங்கள காப்பாத்துறேன். நீ என் கூட வா. போதும். இல்ல ரோஹித், உன் காலில் அடிபட்டிருக்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அங்க டைகர் ஷாக்ஸ் இருக்குன்னு தெரியும்ல?
அப்போ ஒரு போட் எடுத்துட்டு போக வேண்டியதானுங்களே? எதுக்காக நீந்திக்கிட்டு போகணும் சொல்லுங்க? சார் சேத்தனுக்கு ஒன்றும் முதல் தடவை இல்லை சார். நானும் அவனும் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம் சார். சுறா மீன்லாம் எங்களுக்கு இவ்வளோ பக்கத்தில் போயிருக்கு சார். எங்களை ஒரு தடவை கூட அட்டாக் பண்ணல. என்ன சொல்றீங்க? இவ்வளவு நீங்க கிட்ட போயும் ஷார்க்ஸ் அட்டாக் பண்ணலனா? சார் இது ஒரு தப்பான அபிப்பிராயம் சார். மீன்களை கோவப்படுத்தினா அதை அட்டாக் பண்ணாதான் சார் நம்மளை அட்டாக் பண்ணாது, இல்லைனா நம்மளை அட்டாக் பண்ணாது சார். ஓ, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஜித்தனுக்கு அது அட்டாக் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு இருப்பாருனா? இல்லை சார், இது ஒரு ட்ராப். அவனை கடலுக்குள்ளே வர வைக்கிறது ஒரு ட்ராப் சார். என்னையா சொல்ற? ஆமாம் சார். இது ஒரு ட்ராப்னு எப்படி தோணுது? சார் ஜதின் ஒரு ட்ரெயின் லைஃப் கார்டு. அவனுக்கு அந்த பிரானாவை பற்றி தெரியும். அப்புறம் இந்த மீன் பிடிக்கிறவங்க இந்த கடல் அவங்களுக்கு வீடு மாதிரி. அவங்களுக்கு பிரானா பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஏன் சார் அந்த மீன் கோவப்படுற மாதிரி நடந்துக்கணும்? சரி, அந்த 2 மீன்காரங்களோட பாடி கிடைச்சதா? இல்லை சார். சரி, அட்டாக்கு உள்ளான அந்த போட்டு? சார் அங்கே இருக்கு சார். அட, இது வந்து அந்த லைஃப் கார்டு போடுவாங்களே அந்த தானே? இதில் ஏதோ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த லைஃப் கார்டு சேத்தனோடது. இது என்னது சார்? சார் இது ஜெத்தனோட ஷார்ட்ஸோட பீஸ். அவரோட பேக்கெட்குள்ளே இது கிடச்சிது சார். இது என்னதியா இது? இது என்ன உங்களுக்கு தெரியுதாப்பா? தெரியாது சார். தெரியாதா? இது அவனுடைய பாக்கெட்குள்ளே இருந்துச்சுன்னு கொண்டாந்தாங்க? தெரியாது சார். இங்கே இருக்க எந்த லைஃப் கார்டும் இந்த மாதிரி பார்த்ததில்லை சார். அப்படியா? லைஃப் கார்ட்ஸை யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ஜெத்தினோட பாக்கெட்டில் இந்த பொருளுக்கு என்ன வேலை? 2 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு பாடி கிடச்சிது. அதுவும் சேம் ஷார்க் அட்டாக் பாடி. சார் மறுபடியும் இன்னொரு ஷார்க் அட்டாக்கா? என்ன சார் இது? பாதி உடம்பு அந்த ஷார்க்கு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது போல. சார் என்ன இது? பாடியே இதுக்குள்ள இருக்கு. பார்க்கறதுக்கு இது பிரானாவோட கேஜ் மாதிரி இருக்கு. இந்த கேஜே கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது பெரிய பிரானாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சார் இவர் சுறா மீனை ரிசர்ச் பண்றவரா? மேபி இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரியல. என்னது சார்? இது இந்த பூட்டு இந்த மாதிரி கேஜுக்கெல்லாம் போடவே மாட்டாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மெக்கானிசம் இருக்க பூட்டு தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஒருவேளை கேஜுக்கு வெளியே ஆள் இருந்தாலும் ஈஸியாக உள்ள வந்துட்டு போகலாம். அப்படின்னா சார் இது ஆக்சிடென்ட் இல்லையா? ஆமாம் பூர்வி, நான் நினைக்கிறேன் இது ஒரு மர்டர். என்னாச்சு? என்ன சாத்தியம்னு சொல்ற? சார் இந்த ஷார்க்கோட பல்லு இரும்பால செய்யப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஆளோட பாடியில இருந்து இதை நான் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்க. இத பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு கத்தியோட மொன மாதிரி தெரியுது. ஆமாம் பாஸ், இது கத்தியோட உடைஞ்ச பாகம்தான். அதாவது இவனை கத்தியால குத்தி இருக்காங்க. இது பாடிக்கு உள்ள போய் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவரை முதல்ல கத்தியால குத்தி அப்புறம் தண்ணிக்குள்ள போட்டாங்களா? ஆமா, அதேதான். ஆனா ஏன் இவனை கொலை பண்றதா இருந்தா ஏன் தரையில கொலை பண்ணிட்டு அப்புறம் கடல்ல கொண்டு போய் போட்டிருக்கணும்? இவனை போட்டு நல்லா அடிச்சு பாக்ஸ்ல போட்டு அப்புறம் ஏன் கடல்ல போடணும்? அதுவும் சுறா மீனுக்கு அறிய. சார், இங்க வாங்கலாம் ப்ளீஸ்.
சார் இந்த டிவைஸ் அந்த லைஃப் கார்டோட துணியில நமக்கு கிடைச்சது இல்ல? இது ஒரு வகையான வைப்ரேட்டிங் டிவைஸ். வைப்ரேட்டிங் டிவைஸா? ஆமா சார். இந்த டிவைஸை ரிமோட் மூலமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிமோட்டை வச்சா? ஆமா சார். ஒண்ணுமே புரியல. ஒரு ஆளை பிடிச்சு அடிச்சு கூண்டுக்குள்ள போட்டு தண்ணியில போட்டிருக்கான். அப்புறம் இன்னொரு ஆளு லைஃப் கார்டு, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்விம்மர், தன்னோட அந்த ரிமோட் வைப்ரேட்டரை வச்சு தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கான். அதுவும் இல்லாம இந்த 2 பேர் மேலதான் ஷார்க் அட்டாக் பண்ணிருக்கு. அட்டாக் ஏன்? ஏன்னா ஷார்க் அவனோட கிட்ட நெருங்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கு. அது எப்படி சார்? இது கண்டிப்பாக டைகர் ஷார்க்காக தான் இருக்கும். யாராவது தண்ணிக்குள்ளே இருந்தாங்கன்னா, அதாவது பாயிண்ட் ஏ, எந்த இடத்துல விபத்து நடந்ததோ அது ஷார்க்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்தில், அதாவது பாயிண்ட் பி. பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி எனக்கு தெரிஞ்சு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அப்படின்னா அங்கிருந்து இவங்க 2 பேரையும் எப்படி ஷார்க்கால பார்க்க முடிஞ்சது? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இருக்குல்ல சார், இறந்து போன 2 பேரோட உடம்புல இருந்தோம் ஒருத்தன் உடம்புல உடைஞ்ச கத்தியோட துண்டு ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, சாலக்கி சார் சொன்னாங்கல்ல, அவனை கொலை பண்ணி அந்த பீஸுக்கு அப்புறமா தான் அவனை கூண்டுக்குள்ள போட்டாங்கன்னு. ஒருவேளை அதுவா இருக்குமா? கண்டிப்பா. கத்தியால குத்துன உடனே ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தம் தண்ணியில கலந்துருக்கு. அந்த ரத்தத்தோட வாடையை பிடிச்சுக்கிட்டு ஷார்க் அவன் கிட்ட வந்திருக்கு. ஆனா நீங்க இப்பதானே சொன்னீங்க விக்டிம்க்கும் ஷார்க்குக்கும் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னு. ஷார்க் இவ்வளவு தூரத்துல இருந்து ரத்தத்தை மோப்ப முடிக்க முடியுமா? சுறாவுக்கு வாசனை பிடிக்கிற சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது தன்னோட ரத்த வாசனை எங்க இருந்தாலும் 2 கிலோமீட்டர் வரைக்கும் அதால உணர முடியும். உடனே அந்த இடத்துக்கு அது போயிடும். ஆனா எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கூட புரியல. சேத்தன் ஒரு நல்ல ஸ்விம்மர், அதோட அவன் ஒரு லைஃப் கார்டு. அவன் கடல்ல இறங்குனதே மீனவர்களை காப்பாத்துறதுக்காக. அவனோட பாடியில எந்த பாகத்திலயும் காயமோ ரத்தமோ இல்ல. அப்படி இருக்கும்போது சுறா மீன் எப்படி அவனை அட்டாக் பண்ணிச்சு? எப்படி? அதுக்கு காரணம் இந்த வைப்ரேட்டர் டிவைஸ். நமக்கு சேத்தன் கிட்ட இருந்து இந்த டிவைஸ் கிடைச்சிருக்கு. இந்த டிவைஸ் வைப்ரேஷன்ஸ் ஹெல்ப்போடவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுறாக்கு காது கேட்காது. இந்த வைப்ரேட்டர் சத்தத்தை வச்சு அது எப்படி அங்க வந்திருக்கும்? இந்த வைப்ரேட்டரால சத்தத்தை இழுக்க முடியாது, ஆனா ஒரு வைப்ரேஷனை உருவாக்க முடியும். அந்த வைப்ரேஷன் தனக்கு ஆபத்துன்னு நினைச்சு சுறா அட்டாக் பண்ண வரும். ரொம்ப சீக்கிரமாவே அந்த சுறா அட்டாக் பண்ணும். அப்படின்னா இதுல இருந்து வந்த வைப்ரேஷன் சிக்னலால சுறா மீன் நினைச்சிருக்கு தான் உயிருக்கு ஆபத்துன்னு, அதனால அதை அட்டாக் பண்ணிருக்கு. அப்படின்னா சச்சின், எனக்கு தெரிஞ்சு சுறா மீன் தானா வந்து அட்டாக் பண்ணல. அப்ப சுறா மீனை யாரோ அட்டாக் பண்ண சொல்லி தூண்டி விட்டுருக்காங்கன்னு தெரியுது. சோ கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பிசுறு இல்லாம கச்சிதமா செஞ்சிருக்காங்க. டாக்டர் தன்ராஜ் சொல்றது சரிதான். பிரானாஸே வந்து அட்டாக் பண்ற மாதிரி அவங்கள ட்ராப் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க சொல்லுங்க, கடல்ல எந்த வகையான ரொம்ப ஷார்ப்பான சுறா மீன்கள் இருக்கும்? கடல்ல ரொம்ப இருக்கிறதுனா டைகர் ஷார்க்ஸ். தேங்க்யூ சார். அது வந்து டைகர் ஷார்க் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், இவர் என்ன சொல்ல வராரு? யார் இப்படி பிளான் பண்ணி கொல்ல போறாங்க? சுறா மீனை வச்சு நம்மளை நல்லா ஏமாத்துறான். இந்த மீன்களை வச்சு நல்லா கொலை பண்ணிட்டு இருக்கான். இதோ இந்த வைப்ரேட்டரை வச்சு தான் ஜெத்தினை நல்லா கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுல இருந்து சூப்பர்சானிக் சவுண்டு வெளியில வரும். அந்த சவுண்டை கேட்டு தான் சுறாக்கள் ஜெத்தினை அட்டாக் பண்ணியிருக்கு. அப்புறம் கொலைகாரனுக்கு உங்க காலில் அடிபட்டிருக்க விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்களோட செகண்ட் ஷிஃப்ட் டியூட்டியை அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். உங்களால் போக முடியாதுன்னு நினச்சிதான் அதுக்குள்ளே ஏறி காப்பாற்றலான்னு நினச்சான். பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். அந்த கொலைகாரனை நாங்கள் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. சார், அது எப்படி சார்? ஜெத்தினை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க. சார், ஜித்தினை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது சார். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு தெரியும் சார். அவனுக்கு எதிரிங்கன்னு யாரும் இல்லை சார். அவன் யார்கிட்டையும் சண்டை போட்டு நான் பார்த்ததில்லை சார். அவன் பாட்டு அவன் வேலையை பார்ப்பான், அவ்வளோதான். தேவையில்லாமல் இதுவும் பேச மாட்டான் சார். இங்கே லைஃப் கார்டு ஆகிறதுக்கு முன்னாடி ஜெத்தின் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு தெரியுமா? லைஃப் கார்டுக்கு முன்னாடி? ஆமாம் சார், அவன் ஏதோ அனிமல் அட்வென்ச்சர் சேனலில் வேலை பார்த்துட்டு இருந்தானா? என்ன வேலைன்னு சொன்னீங்க சார்? அவன் கடல் உயிரினங்களை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது சார். இவ்வளோதான் எங்ககிட்ட சொல்லியிருக்கான் சார். அனிமல் அட்வென்ச்சர் ரொம்ப பெரிய சேனல். இந்த மாதிரி ஒரு பெரிய சேனலில் வேலையை விட்டுட்டு எப்படி ஒரு நார்மல் வேலையை பார்த்தா? இதுக்கு பதில் நாம் அந்த சேனலில் தான் போய் கேட்கணும்.
அதுக்கு முன்னாடி அந்த 2 மீனவர்கள் அட்டாக் ஆனாங்கல்ல, அவங்கள போய் நாம அவங்க ஓனரை பார்த்தாகணும்யா. சார் இந்த எல்லா போட்டுமே என்னோடது தான் சார். அப்போ இது இந்த போட்டு என்னோடது தான் சார். இது கடலுக்கு போச்சு, திரும்ப வரவே இல்லை. இனிமே திரும்பவே வராது. என்ன சார் சொல்றீங்க? 2 மீன்காரங்களுக்கு நீ இந்த போட்டை வாடகை கொடுத்தீங்கல்ல, அவங்க காண போயிருக்கிறாங்க. மீனவர்களா? சார் அவங்க மீனவர்கள் இல்லை சார், நார்மல் பீப்புள். நார்மல் பீப்புளா? நார்மல் பீப்புள்னா எதுக்காக உங்க போட்டை கொடுத்தீங்க? சார் அவங்க கடலை சுற்றி பார்க்குறேன்னு சொன்னாங்க, அதனால என் போட்டை வாடகைக்கு விட்டேன், அவ்வளோதான். 6500 வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சார். அப்படியா? அவங்க கிட்ட அவங்க பேர் என்னன்னு கூட கேட்கலையா? சார் அவங்க பேரை கேட்டேன், அதுக்கு அவங்க சொன்னாங்க பேரை வச்சுட்டு என்ன பண்ண போற, இந்த காசை புடின்னு சொல்லிட்டாங்க. உன் முட்டாள்தனத்தால இன்னைக்கு உயிரே போயிருக்கியா தெரியுமா? சார் எனக்கு எதுவும் புரியல சார். இப்போ உனக்கு புரிய வைக்க டைம் இல்லை. சரி, அந்த ஆளுங்க பார்க்க எப்படியா இருந்தாங்க? வண்டியில் வந்தாங்களா? எந்த வண்டின்னு தான் சொல்லு. ஆமாம் சார், அவங்க ட்ரக் எடுத்துகிட்டு வந்தாங்க. ட்ரக்கா? வேற ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், ட்ரக்குக்கு பின்னாடி ஒரு பெரிய கூண்டு எடுத்துகிட்டு வந்தாங்க சார். ஒரு பெரிய கூண்டா? எப்படி இருந்துச்சு? அதில் நான் காசு, நீ உண்டி, நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும்னு அதில் எழுதிருந்துச்சு சார். சார் இதில் ஆர்னவ் வேற ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? இதில் கனெக்ஷன்லாம் இருக்கான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மீன் பிடிக்கிறவன் கனெக்ஷனும் டிரான்ஸ்போர்ட்காரன் கனெக்ஷனும் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து உன்ட்ட போட்டை கேட்டா பேரை கூட கேட்காம போட்டை கொடுத்துருக்க அறிவு கட்டவனே. போட்லாம் தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? சாரி சார், தப்பாயிடுச்சு. சரி சரி, அவங்க 2 பேர் பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு வந்து அடையாளத்தையாவது காட்டு. சரி சார். மும்பை அகமதாபாத் ரூட்ல இருந்து ஏதாவது வண்டி போயிருக்கா? ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இந்த 2 பேரும் தான் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்கள பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். சார் எங்ககிட்ட வெள்ளை ஆரஞ்சுல எந்த லாரியும் இல்லை. ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் அதுக்கு பின்னாடி ஒரு வாசகமாக எழுதியிருக்கேன். சொல்லு, என்ன எழுதி இருந்ததுன்னு. அது நான் தான் காசு, நீ உண்டி, எப்போவுமே நம்ம பிரியக்கூடாது. என்னால் படிக்க முடியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது. படிச்சிருந்தா சிஐடிக்கு யூஸ் ஆயிருப்பையா. இப்படி நின்றுட்டு இருக்க மாட்டேன், போய் படிப்போ. சார் இங்கே பின்னாடி இருக்க எல்லா லாரியும் பார்த்துட்டேன் சார், எது பின்னாடி எதுவும் எழுதலை. இந்த ட்ரக்கை பற்றி எதுவும் நீ போய் சொல்லல? இல்லை சார், நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாமே உண்மைதான் சார். இன்னும் எத்தனை லாரி கம்பெனி பேலன்ஸ் இருக்கு பூர்வி இந்த லிஸ்ட்ல? இன்னும் 3 இருக்கு சார். பிப்ரவரி 19ஆம் தேதி எந்த லாரி வெளியே போச்சுன்னு ஏன் என்ட்ரி போடல? ஏன் எந்த என்ட்ரியும் போடல? சொல்லு. அந்த ஆரஞ்சு கலர் வண்டி. இந்த வண்டியா? சார் பார்க்க அப்படிதான் இருக்கு. பின்னாடி போய் பாரு, ஏதாவது எழுதியிருக்கான்ட்டு. இதுதான் சார், இதுல ஒரு பெரிய கேஜ் இருந்துச்சு, நான் பார்த்தேன். இந்த லாரி யாரோடது? ஏன் எந்ததான்? உங்களோடதுன்னா நீங்க என் கஸ்டடிக்கு வரணும். சிஐடி? சார் நான் எந்த தப்பும் பண்ணல சார். இந்த லாரியில ஒரு கேஜ் இருந்தது, அதுல ஒரு ஆளை கட்டி போட்டு கூட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கூண்டை தூக்கி கடல்ல போட்டிருக்காங்க. என்னது? அப்ப அந்த லாரியில இந்த 2 பேர் இருந்தாங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க 2 பேரும் ஏன் டிரான்ஸ்போர்ட் கம்பெனில தான் வேலை பார்த்தாங்க. ஒருத்தன் பல்லு, ஒருத்தன் சிங்கு. பல்லு, சிங்குவா? இவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்கானுங்க? சார் இவங்க தான் பல்லு, சிங்கு, இவங்க தான் சார். சிங்கு ஓடு. இல்ல, இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் உங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். வேணாம் சார், எங்களை சுற்றாதீங்க சார். நாங்க இதெல்லாம் காசுக்காக தான் சார் பண்ணோம். வர காசுல ட்ரக் வாங்கலான் இருந்தான், எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பயம் இல்லை சார். சார் அந்த ஆளுக்கு வேற யாரு கூடயும் விரோதம் இருந்துச்சு. யார் அவங்க? சார் அது அனிமல் அட்வென்ச்சர்ல வேலை பார்த்துட்டு இருந்தா சார். சார் இது அதே சேனல் தான், லைஃப் கார்டு சேத்தன் வேலை செஞ்ச அதே சேனல். ஜித்தின் ஷார்க் அட்டாக்கா? சார் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஷார்க் கடிச்சுதான் அவன் செத்து இருக்கா. அவன் இங்க என்னவா வேலை பார்த்தான் இந்த அனிமல் அட்வென்ச்சர் சேனல்ல. எதுக்கு இந்த நல்ல வேலையை விட்டுட்டு கடலுக்கு போய் ஏன் லைஃப் கார்டு வேலையை பார்த்தான்? அவனுக்கு என்ன நடந்துச்சு? சார் எங்களுக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது சார். உங்களுக்கு இதை பத்தி ஏதாவது தெரியணும்னா எங்க பாஸ் மிஸ்டர் நிகிதனை தான் நீங்க கேட்கணும். நீ போய் அதை நிக்காதன கூட்டி. என்ன பிரச்சனைங்க?
யாரு சிஐடிஸ் மாதிரி இருக்கு? உங்களுக்கு என்ன சார் வேலைங்க? சொல்றோம். நீங்க மிஸ்டர் நிக்கிதன் தானே? ஆமா சார், நான் தான் இந்த சேனலுடைய சிஇஓ. என் பேர் நிக்கிதன். நான் இதை ஹெல்ப் பண்ணுமா? எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஜெத்தின் உங்ககிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு? ஆமா, எங்களுடைய டாக்குமெண்ட்ரி அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஏன் சார், என்ன விஷயம்? அவரை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? ஆமா, சேத்தனை கொலை பண்றதுக்காக ஷார்க் மீனை யூஸ் பண்ணிருக்காங்க. சார், எப்படி சார் நீங்க சொல்றது புரியவே இல்லை. அதை கண்டுபிடிக்கத்தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம். 2012 சேத்தன் எதுக்காக இந்த வேலையை விட்டு போனாங்கிறத சொல்லு. அவனுக்கு இங்க என்ன பிரச்சனை? ஏன் அவன் லைஃப் கார்டா போனான்? அமித், கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் அந்த இயற்கான ஃபைல்லாம் ஓபன் பண்ணுங்க. எஸ் சார். சார், 2012 ஜதின் எங்களுடைய இந்த ஆஃபீஸில் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருந்தார் சார். அவருக்கு கூட 3 பேர் ஒர்க் பண்ணாங்க சார். பிராச்சி, தியா, அப்புறம் சித். அப்புறம் என்னாச்சு சார்? சுறாமீன் பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கு நான் அவங்க 3 பேரையும் ஆஸ்திரேலியா காமிச்சேன். அவங்க சுறாமீனை பற்றி லேர்ன் பண்ணாங்க. ஆனால் ஷார்க் மீன் அவங்கள தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பயந்து வந்துட்டாங்க சார். ஓ, ஆனா எக்ஸாக்டா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தியா, பிராச்சி அங்கிருந்து இந்தியாவுக்கு திரும்பியே வரல. அண்ட் சித், ஜதின் இதை பத்தி எங்ககிட்ட மூச்சு கூட விடல. ஏன்னு தெரியல. அப்ப டாக்குமெண்ட்ரி எடுக்கலன்னு நீங்க வேலையை விட்டு அனுப்பிட்டீங்க. என்ன சார் பண்றது? சேனல் டிஆர்பி அப்படியே லோவாயிடுச்சு. ஆனா எனக்கு அந்த இடத்துல வேற வழி தெரியலையே. இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அதான் இருக்கு சச்சின். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஷார்க் போச்சே. சார், நமக்கு அந்த கடல்ல கிடைச்ச பாடி ஒருவேளை ஜெத்தினா இல்லாம அவன் கூட வேலை பார்த்த சித்துவோட பாடியா இருந்தா? இருக்கலாம். அது சித்தோட பாடியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சார், அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிட்டேன். வாங்க சார், இங்க பாருங்க சார். இதுதான் ஜதின், அண்ட் இது தியா, அண்ட் இது பிராச்சி. பங்கஜ், அவனுக்கு 2 பேரையும் கூட்டிட்டு வா. சார், ஜெத்தினும் சித்துவும் இறந்து போயிட்டாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது பிராச்சி அண்ட் தியா. ஒருவேளை இவங்க 2 பேரையும்... பூர்வி, நீ ஒரு வேலை பண்ணு. தியா அப்புறம் பிராச்சி, இவங்க 2 பேரோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணு. சார், இங்க வாங்க. கொஞ்சம் இந்த போட்டோவை பாருங்க. இதுல 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்கள யாரையாவது கடல்ல தூக்கி போட உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா சார், இவரை தான் தூக்கி போட சொன்னாங்க. சித்துவை போட சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லுங்க, உங்ககிட்ட இந்த வேலையை யார் சொன்னாங்க? இவனை தண்ணியில தூக்கி போடுங்கன்னு. சார், இவன் தான் சார் சொன்னா. பொறுமையா இருக்கு. போதும். வா, கிளம்பலாம். போட் ரெடியா இருக்கு. ஏன்டா இப்ப அவசரப்படுறீங்க? இன்ஜெக்ஷன் போட்டு சாவடிக்கணும்னா இவனை எதுக்காக தூக்கி கடல்ல போடணும்? இந்த ஊசியால இவன் சாக போறது இல்ல. இந்த ஊசி இவன் மயக்கத்தை தெளிய வைக்க போகுது. தெளிய வைக்கவா? அதனால இவனுடைய சாவை இவன் கண்ணால பார்க்க போறான்டா. இப்ப பாருங்கடா. எந்திரிடா. ரைட், எந்திரி. யார் நீங்களா? எதுக்காக இந்த கூண்டுல என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க? நீயா? நான் தான். ஏன் என்ன அடிச்ச? ஏன் அடிச்சனா? இப்ப இந்த கூண்டை அப்படியே தூக்கி கடல்ல போட போறேன். உன் காயத்துல இருந்து வர ரத்தம் டேஸ்ட் இருக்குல்ல, அத மோப்பம் பிடிச்ச சுறா மீன்கள் உன் பக்கத்துல வரும்டா. அப்போ உனக்கு தெரியும் நான் எதுக்காக உன்னை அடிச்சு காயப்படுத்தினேன்னு.
தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஐயோ சார், இவங்க உளறாங்க. இவங்களை நான் முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் எதுக்காக சார் அவனை கொல்லணும்? நீ எதுவும் பண்ணலனா இவங்கெல்லாம் போய் சொல்றாங்களா? ஆமா சார், போய் தான் சொல்றாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேரும் போய் தான் சொல்றாங்க. கொஞ்சம் பொறு, எது உண்மை எது பொய்ன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். சார் சார் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்க சார். ஹீரோ மாதிரி சும்மா எட்டி உதச்சி ட்ரை பண்றேன் சார். குதிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சுக்காத குண்டா. அதுக்கப்புறம் ஏசிபி உனக்கு கதவை உடைக்கிற ஆர்டர் வாங்கி கொடுப்பாரு. இல்ல சார், நான் ஜஸ்ட் காமெடி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். காமெடி கிமெடின்னு பண்ண டென்ஷன் ஆயிடுவேன். சார் சூப்பர் சார். சார் அவங்க சொன்னாங்க 1 வருஷமா இந்த வீடு பூட்டி இருக்குன்னு. ஆனா இவ்வளோ நீட்டா எப்படி இருக்கு? அறிவாளி மூளை இப்போவாது வேலை செய்து போல இருக்கு. இந்த வீட்டை டெய்லி யாரும் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வீட்டில் வேற யாரும் இருக்காங்கய்யா? அங்க பாரு. இது பிராச்சியோட புருஷன் இல்ல? மர்மங்கள் புதைஞ்சிருக்கிற வீடியா இது? சார், தியா இறந்து 1 வருஷம் ஆகுது. என்னது? தியா 1 வருஷத்துக்கு முன்னாடியா இறந்துட்டாங்களா? ஆமா சார். எப்படி எப்படி அவங்க இறந்து போனாங்க? சார், அவங்க வெளிநாட்டுக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருந்தாங்க. அங்க அவங்க இறந்துட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, தியா இங்க தனியா இருந்தாங்களா இல்ல அவங்க கூட வேற யாராவது தங்கி இருந்தாங்களா? சார், அவங்க கூட அவங்க தங்கச்சி இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க இங்க வந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? ஃபாரின்ல இருந்தாங்க. அவங்க தான் தியா மேடம் இறந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. ஓகே, தியாவோட தங்கச்சி பேரு என்ன? சார், அவங்க பேர் மாயா. மாயாவா? இந்த மாயாங்கிற பேரு எங்கேயோ எனக்கு கேட்ட மாதிரி ஞாபகம். மாயாவோட போட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார். ஓ, இவங்க தான் மாயாவா? இதனோட டீம் மாயா. ஹாய். ஆமாம் சார், தியா மேடத்தோட தங்கச்சி. தியாவோட தங்கச்சி மாயா. கேள்விக்குறியோட நம்மளை சுத்த விட்ட விஷயத்துக்கு இப்ப பதில் கிடைச்சிடுச்சு. மர்டர் பண்றதுக்கு என்னமா பிளான் பண்ணிருக்கானுங்க? இவனுங்க கொலை பண்ணிட்டு அந்த பிரானா மீன் மேல பழி போட்டாங்க சார். இங்க என்ன போட்டோ ஒழிஞ்சிட்டு இருக்குது? யாரையா இது? சார், அடுத்து இவங்களே கொலை பண்ண போறாங்களா? எனக்கு அப்படிதான் தெரியுது சார். நானே உங்களுக்கு கால் பண்ண நினைச்சேன் சார். இந்த ஷார்க் ஃபிஷ்ஷை வச்சு ப்ளே பண்றவங்க யாருன்னு நான் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன். சார், அங்க ஒரு போட் வருது பாருங்க. போயா போயா, சீக்கிரம் போயா. ரே மாயா, லாஸ்ட் டைம் நம்ம 90 ஃபீட் வரைக்கும் போனோம். இந்த வாட்டியும் அது கீழே போகக்கூடாது. நம்ம ஜஸ்ட் டைகர் ஷார்க்கோட ஃபுட்டேஜ் எடுக்க தான் வந்திருக்கோம். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க,
மதியானம் ஆனா டைகர் ஷார்க் எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கணும். அதாவது எந்த ஹைட்டுக்கு வரும்னு பார்க்கணும். ஓகே மாயா, மாயா என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க பார்த்துட்டு இருக்க. என்னங்க அந்த போட்டு நம்ம பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. அட, கை காட்டி சிக்னல் வர தராங்க. ஓ மை காட், இவங்க சிஐடி சேர்ந்தவங்க. அமல், அமல் என்ன பண்றா? ஏய், ஜாக்கிரதையா இரு. ஓகே, சீக்கிரம் அந்த போட் பக்கத்துல போங்க. ஈஸியா தப்பிச்சலாம் நினைச்சியா? சொல்றா, அது முடியாது. இதுக்கு இதெல்லாம் பண்ண? நான் தான் பண்ணேன். ஆனா நான் மட்டும் இல்லை, அந்த 3 பேர் சேர்ந்து தான் பண்ணோம். அந்த சிட், சேத்தன், ரியா இவங்க எல்லாம் ஷார்க்கால தான் சாகணும். அந்த 3 பேரால தான் என்னோட பொண்டாட்டி பிராச்சி பிரானாவெல்லாம் அட்டாக் பண்ணி செத்தா. இந்த 3 பேரையும் நீ பிரானா மீனை வச்சு பழி வாங்கணும்னு நினைச்ச. ஆனா அந்த பிரானா மீனை வச்சு தான் நான் ஒன்னையே பிடிச்சேன். பிராச்சியோட வீட்டில் போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நீ அவளோட ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சது. உன்னுடைய சுயநலத்துக்காக அப்பாவிங்க 3 பேரை கொலை பண்ணிட்டியா பாவி? இல்லை சார், அவங்கள யாரும் அப்பாவிங்க இல்லை சார். சார், அந்த 3 பேரில் தான் என்னோட பொண்டாட்டி பிராச்சி ஆஸ்திரேலியாவில் ஒரு மீன் கிட்ட கடி வாங்கி இறந்து போயிட்டா. இவங்க நினைச்சா காப்பாத்தி இருந்திருக்க முடியும். ஆனா அவங்க உயிரை காப்பாத்தணும்னு ஓடிட்டாங்க. என்னோட ஒய்ஃபை சுறாக்கு இறையா மாத்திட்டாங்க. என் ஒய்ஃபை இறந்ததை பத்தி இந்தியாவில் ரிப்போர்ட் கூட பண்ணல. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த தியாவோட உயிரை காப்பாற்றணும்னு என் பொண்டாட்டி அவளோட உயிரை தியாகம் பண்ணிட்டா சார். ஆனா அந்த தியா ரொம்ப நாள் வாழல, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டா. அதுக்கப்புறம் கூட நான் சந்தோஷமா இல்லை சார். ஏன்னா அந்த சேத்தன், சித்து இன்னும் உயிரோட இருக்காங்களே. மாயாக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? இவ்வளவு எதுக்கு நீ கொலை பண்ண நினைச்ச? ஏன்னா அந்த மாயா அந்த தியாவோட தங்கச்சி. அந்த தியாவை என் கையால கொல்ல முடியல. அந்த ஒரு விஷயம் என்னை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் மாயா என் டீம்ல ஜாயின் பண்ணா. அப்பதான் நான் நினைச்சேன், இவளை கொன்னுட்டு அந்த பாக்கியை தீர்த்தரலான்னு. அம்மா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். இவன் தான் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கா, சித்தவியும் சேத்தனையும். அன்னைக்கு சிஐடி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம தான் நான் வந்தேன். ஆனா ஏதோ ஒரு விஷயத்தால நான் உங்ககிட்ட சொல்லாம வந்துட்டேன். அப்படின்னா இந்த விஷயம் உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இவன் தான் அவங்கள ஷார்க் வச்சு அட்டாக் பண்ணியிருக்கான்ட்டுல்ல? எனக்கு தெரியும் சார். இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு சிங்கவையும் பல்லுவையும் நான் தான் இன்ட்ரோ கொடுத்தேன். அப்போ நீயும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கியா? இதுக்கு உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும். இதுல இந்த அனிமல் அட்வென்ச்சரோட ஹெட் நிக்கிதன், அவனையும் எடுத்து விட்டீங்க. ஏன்னா பலியாடு எங்களுக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான் சார். அதனால தான் சிங்கு பல்லுவை பார்க்கும்போது அவனுடைய முகமுடைய போட்டுட்டு போனேன். இந்த பிரானா மீனியை நீ கொலகாரனா மாத்திருக்க உன்னோட சுயநலத்துக்காக. அதுக்காக இதை யாரும் வெறுக்க மாட்டாங்க. எங்க கூடயே சுத்தி ஏமாத்திட்டல்ல? இப்போ நீ ரெடியாக ஜெயில போய் களி தின்றதுக்கு.